என்னதான் சிட்டியில் இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை தான் ரொம்பவே பெஸ்ட்டு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமைதியாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து இந்த ஊருக்காரங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்ட்டு. இது மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கெலாம் வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் தான் இருக்கேன். பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கிராமத்து வாழ்க்கை தான். இது மாதிரியான இடங்களுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளே அறியாமல் வந்து ஒரு ஆள் மனசில் வந்து ஒரு சந்தோஷம் வந்துடும். பெரும்பாலும் இங்கே கிராமத்தில் வாழ்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஏன்னா இன்று இவங்க விளைவிக்கிற அரிசி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடாக கிடைக்குது. ஸோ அவங்க தான் நமக்கு வந்து தெய்வமாக நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக வந்து எல்லோரும் இது மாதிரியான விவசாயிகளுக்கு வந்து நம்ம முன்னுரிமை கொடுத்து நம்மளாவே போய் இது மாதிரியான விவசாயிகள்கிட்ட வந்து நேரடியாக கொள்முதல் பண்ணணும். அப்போ தான் வந்து விவசாயிகளோட வாழ்வாதாரமும் உயரும். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மூங்கில்பாடி போகிற வழியில் தான் இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏரி மாதிரியே காட்சியளிக்குது. ஆனால் வந்து இது வந்து விவசாய நிலம். மழை வந்து கொஞ்சம் அதிகமாகவே பெஞ்சதுனால வந்து இவ்வளோ தண்ணி வந்து தேங்கி நிற்கிது. அருகிலே பாருங்கள் எவ்வளோ பனைமரம். ஆனால் பார்க்க வந்து ஏரி மாதிரி தான் காட்சியளிக்குது. இது மாதிரியான கிராமப்புறங்களில் வாழ்ந்தாலே போதும். இயற்கையான காற்றோட, சுத்தமான ஒரு ஆரோக்கியமான உணவோட, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு ஹாப்பியாக போயிட்டே இருக்கணும். இதே ரோட்டில் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா அழகான ஒரு லேக் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு இறைவன் படைப்பில் அவ்வளோ ஒரு அழகான பிளேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க கிராமத்து வாழ்க்கை. இது மாதிரியான ஏரிகளில் பார்த்திங்கன்னா உள்ளூர்காரங்களே வந்து ஏலத்துக்கு எடுத்துகிட்டு மீன் உற்பத்தி செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பிடிச்சி வந்து மார்க்கெட்டில் விற்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இறைவன் படைப்பில் வந்து இவர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் வந்து இந்த ஏரி அமைஞ்சிருக்குது. இந்த லேக்கில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலே பார்த்திங்கன்னா இன்னொரு அழகான ஒரு ஃபால்ஸும் அமைஞ்சிருக்குது. இயற்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகானது, கூடவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா எனக்கு நடந்த இன்சிடெண்ட் தான் வந்து இந்த தண்ணி பார்த்தாலே ஞாபகம் வருது, மேட்டூரில் நடந்தது. ஸோ இது மாதிரியான பிளேஸுக்கு நீங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சேஃபாக இருக்கணும். அப்பா வந்து கூட இருந்தால் மட்டும்தான் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் அலோவ் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து சேஃபாக பார்த்துப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.